ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயம் எங்க அப்பா தேவி அக்காக்கும் பொங்கல் சீர் கொண்டு வருவாங்க பாருங்க. ஆமா, நிச்சயமா அவ்வளோ பெரிய மனசு என் அத்தை மாமாவுக்கு இருக்கு. வேணும்னா வரதன் சாருக்கு போன் பண்ணி கேளுங்க, அவர் உடனே சீரோட வந்து நிப்பாரு. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லடா அபி, சும்மா தமாஸ் பண்ண. எதுல தமாஸ் பண்றதுன்னு ஒரு விவசாயே கிடையாதா? உன்னை பார்த்து உன் பொண்ணும் கெட்டு போய்கிட்டு இருக்கா. நான் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல, ஏதோ அக்கா தானே, சும்மா ஜாலிக்கு சொல்லிட்டு இருந்தேன். இது ஜாலியான பேச்சா தெரியல ஸ்ருதி. சுபத்ரா, அண்ணி, ஸ்ருதி, ரெண்டு பேரும் அடங்கவே மாட்டீங்களா? எதுக்கு நலன் சம்பந்தியும் அவங்க சொந்தக்காரங்க வரதன் சாரும் தேவிக்கு வந்து சீர் செய்யணும்? ஏன் நான் என் மருமகளுக்கு சீர் செய்ய மாட்டேனா? அந்த அளவுலயா நான் அவளை வச்சிருக்கேன்? அடுத்தவங்க ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிற நிலைமையிலயா அவளை வச்சிருக்கேன்? இல்ல அண்ணி, தேவியோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே, அவங்களும் வரமாட்டாங்க. அதனாலதான் அண்ணி யாரு சீர் செய்வாங்கன்னு கேட்டேன். நான் செய்வேன். சுபத்ரா, நான் எத்தனை தடவை உங்க ரெண்டு பேருக்கு சொல்றது தேவியோட அப்பா அம்மாவை பத்தி பேசாதீங்கன்னு? நாளைக்கு பாருங்க, சம்பந்தி வந்து சத்யாவுக்கு சீர் செய்யும் போது தேவியோட பிறந்த வீட்ல இருந்து என்ன சீர் வரணுமோ அவங்க சார்பா அதை நான் செய்வேன். அண்ணி, இப்ப கூட அவளோட அப்பா அம்மாவை பத்தி இவ பேசவே மாட்டேங்கிறா பாருங்க. Shut up! ஏன் பேசுறதையே திரும்ப திரும்ப பேசுறீங்க? தேவி அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணுவாளா இல்லையாங்கிறது அவளே முடிவு பண்ணட்டும். நான் ஏன் கடமையை செய்வேன், அவ்வளவுதான். அத்தை, தேங்க்ஸ் அத்தை. சீக்கிரம் முடிவு பண்ணி தொலைடி, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. மா, உங்க குணம் மாதிரி வேற யாருக்குமே வராதுமா. தேவியோட மனசையும் அவ நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு மாமியாரா இல்லாம ஒரு தாயா இருந்து இந்த பொங்கல் சீரை கொடுக்கறீங்க. இது அவளுக்கு பெரிய பலத்தையும் மனசுல நம்பிக்கையும் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுல என்னப்பா இருக்கு? ஏன் மருமக, நான் அவளுக்கு செய்யறேன். மருமகளே, மாமா, இந்த நேரத்துல காஃபி கேப்பீங்கல்ல, அத நானே போட்டுட்டு இருக்கேன். அடா 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 அடா, அதுக்காக தாமா வந்தேன். என் மனசறிஞ்சு நடந்துக்கிற மருமக நீதான். மாமா, போதும் போதும் போதும். தேங்க்யூ. சூப்பரா இருக்குமா. ஏமா சத்யா, என்னதான் செல்வநாயகி தேவிக்கு பொங்கல் சீர் செய்யறேன்னு சொன்னாலும் அது உங்க அப்பா அம்மா செய்யற சீர் மாதிரி வருமாமா? அதுக்கு என்ன மாமா செய்ய முடியும்? இந்த இடியாப்ப சிக்கல பொறுமையா தான் பிரிக்க முடியும். அது இல்லம்மா, நாளைக்கு வேணும்னா உங்க அப்பா அம்மாவை வர சொல்லலாமே. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? மா, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். இல்ல மாமா, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஏம்மா, தேவி பாவம், வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு. அவளுக்கும் பெத்தவங்க வீட்டு சீர் வாங்கி கொண்டாடணும்னு ஆசை இருக்காதா என்ன? நீயே சொல்லு. மாமா, இந்த ஒரு பொங்கல் கொண்டாடுறதுக்காக எங்க அப்பா அம்மாவை வர வைக்கலாம். அக்கா ஆசைப்படுவாளேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வருஷ பொங்கலையும் தேவியும் அபிமாமாவும் சந்தோஷமா நிம்மதியா கொண்டாடணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த பிரச்சனை சுமூகமா முடியற வரைக்கும் எங்க அப்பா அம்மா இங்க வராம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது மாமா. அவங்கள கொஞ்ச நாள் தேவியக்கா கண்ணிலேயே காட்டாம இருக்கிறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏ சத்யா, ஏண்டி இவ்ளோ கெட்ட புத்தி உனக்கு? நான் என்னக்கா பண்ண? என்னக்கா சொல்ற? தேவி, என்னம்மா இப்படி பேசுற? மாமா எவ்ளோ நல்ல மனசோட நம்ம அப்பா அம்மாவை எனக்கு சீர் கொடுக்க வர வைக்கலாம்னு சொல்றாரு. ஆனா நீ அதை தடுக்கிற. அக்கா, அதுக்கு காரணம் இருக்குக்கா. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். போய்
இத்தனை நாளா என்ன அப்பா அம்மாவோட பேச விடாம தான் தடுத்த. இப்போ நான் உங்களை ஒரேடியா பார்க்க விடாமலும் பண்றேன்ல. இன்னைக்கு தாண்டி உன்னோட அசல் முகமே எனக்கு தெரிஞ்சது. அக்கா என்னக்கா இப்படி எல்லாம் சொல்ற? இத்தனை நாளா என் அத்தை நடிக்கிறாங்கன்னு சொன்னல. இப்ப நான் சொல்றேன்டி, நடிக்கிறது அவங்க இல்ல, நீதான். நீதான் இத்தனை நாளா என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டே இருக்க. பாருங்க மாமா எப்படி பேசுறோன்னு பாருங்க மாமா. தேவி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் அப்படிதான் பேசுவேன் மாமா. நான் உண்மையா பேசுறேன். அக்கா இங்க பாருக்கா, இன்னைக்கு யார் என்ன பேசினாலுமே நான் தாங்கிப்பேன். ஆனா நீ என்ன இப்படி பேசுறதுனால தாங்கிக்கவே முடியாதுக்கா. தேவி, என்னம்மா? மா, அவ உன் தங்கச்சிமா, உன் நல்லதுக்கு தானே இவ்வளவும் பேசுறா. இப்ப சொல்றேன்டி, அவங்க உன் பேச்ச மட்டும் தானே கேட்பாங்க. அதனால இனிமே அவங்க எனக்கு அப்பா அம்மா இல்ல. உனக்கு மட்டும்தான் அப்பா அம்மா. இத நான் ஃபைனலா சொல்றேன். ஆத்திரத்துல கண்டுபடி பேசாதக்கா, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. வருத்தமும் இல்ல, வேதனையும் இல்ல. எனக்கு இனிமே என் அத்தை மட்டும் போதும். நான் இந்த பொங்கலை சந்தோஷமா கொண்டாட போறேன். என் அத்தை எனக்கு கொடுக்க போற பொங்கல் சீர் மட்டுமே போதும். எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல. தேவி, அக்கா என்னம்மா இவ? சத்யா, அழாதம்மா. என்னம்மா இது? ஒத்துமையா இருந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. தேவி ஒரு அப்பாவி. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்த பாருமா, இல்லன்னா பெரிய ஆபத்துல போய் மாட்டிக்குவா. அத்தை, எங்க கோலத்தை பாருங்க. உங்க கோலம் ரொம்ப பரிதாபமா இருக்கேமா. போய் புது ட்ரெஸ் போட்டு வாங்க. மாமா, எங்க கோலத்தை சொல்லல, ஆ. நாங்க போட்ட கோலத்தை தான் சொன்னேன். ஓ, இதுவா? என்னங்க நீங்க? இந்த கோலம் பிரமாதமா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. கோலத்துக்கு கலர் பொடி போட்டு அப்படியே பெண்டு நிமிந்து போச்சு அண்ணி, முடியல. உங்க வெண்ட நிமித்தறதுக்கு யாராவது ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.